இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திற்கு தற்பொழுது கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்ட கனவு அனைத்தும் கனவாகவே போய்விட்டது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தர உள்ள நிலையில் ஓபிஎஸ் அவர்களிடம் சந்திப்பதற்கான முயற்சிகளும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்தில் தற்பொழுது தேர்தல் ஆணையம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இரட்டை இலை பயன்படுத்துவதற்கு உரிமை இருக்கிறது, நீதிமன்றம் இதனை தடை விதிக்க முடியாது என்றும் தற்பொழுது கூறியுள்ளது. ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவும் அதிர்ஷ்டம் அளிக்கும் விதமாகவும் அமைந்திருக்கிறது. ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுப்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு தான் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கிடைத்த இந்த அரிய வாய்ப்பு நழுவ விடாமல் பாதுகாப்பு கொள்வதற்காக பல ஏற்பாடுகளையும் ஓபிஎஸ் அவர்கள் செய்து வருகிறார். வேட்பாளர்களை யாரெல்லாம் நிறுத்தலாம், பாஜகவுடன் கூட்டணி வைக்கலாமா, சசிகலா, டிடிவி தினகரன், பாமக போன்ற கட்சிகளுடன் தற்பொழுது ஆலோசனையும் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் உறுதியளிக்கக்கூடிய வகையில் கூட்டணி அமையும் என்றும் இரட்டை இலை சின்னம் மட்டும் தமக்கு கிடைக்கப்பெற்றால் நிச்சயமாக வரலாற்றில் அடையாத மிக சிறந்த வெற்றியே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் பெறுவோம் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். பார்க்கலாம், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய கட்சிகளாக மாறும் என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக நாங்கள் தற்பொழுது ஒன்று கூடியிருக்கிறோம், நிச்சயமாக வெற்றி எங்கள் பக்கம்தான் இருக்கிறது என்றும் தற்பொழுது கூறியுள்ளார் ஓபிஎஸ் அவர்கள். தமிழகம் முழுவதும் தற்பொழுது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வரும் பன்னீர்செல்வம் அவர்கள் உரிமை மீட்பு போராட்டத்தையும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறார். இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ் அவர்களிடம் ஒப்படைக்க தேர்தல் ஆணையம் கூறுவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.